வெல்கம் டு மொஹபத் நிஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நெய் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றதை காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன பண்ணுறது உங்களுக்கு கிளியராக புரியும். நான் டெய்லியும் வாங்குகிற பாலில் சேர்த்து வச்சு பாலாடை எடுத்து அதில் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இது நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். டெய்லியுமே சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஃப்ரீசரில் தான் எடுத்து வச்சுருவேன். இப்போ நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் உருகிடுச்சு. இப்போ உருகிட்டோன்னே நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை மிக்ஸி ஜாரில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரை. இப்போது நான் ஒரு ஹாஃப் அளவுக்கு பாதி அளவுக்கு நான் மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிக்க போகிறேன் பாலாடையை. இப்போ நான் வெண்ணெயாக பிரித்து எடுக்க போகிறேன். இதில் இப்போ பாதி அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஐஸ் க்யூப்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஐஸ் வாட்டர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பாதி அளவுக்கு ஊற்றுறேன், தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நான் மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்க போகிறேன். பீட் பண்ணிக்க போகிறேன், நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, தயிர் மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணணும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் காமிச்சேன். இப்போது பாருங்கள் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் தனியாக பிரிஞ்சிருச்சு, வெண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சு, மில்க் தனியாக பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு ஒரு பாத்திரத்தில். இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு, வெண்ணெய் தனியாக மில்க் தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போது ஏற்கனவே பாதி எடுத்து வச்சுருந்தேன்ல, அதையும் இதில் ஆட் பண்ணி அதே மாதிரி நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி மிக்ஸி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி இருக்குல்ல ஐஸ் வாட்டர், அதில் எக்ஸ்ட்ரா இந்த பவுலில் இருக்கிறத நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுவும் அதே மாதிரி நான் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் தனித்தனியாக வெண்ணெய் தனியாக வந்துடுச்சு. இப்போது இதுவும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் மிக்சியில் கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்குது, அதையும் நான் எடுத்துடுறேன். பாருங்கள் அதில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பாருங்கள் எனக்கு இந்த பதம் வந்தால் தான் உங்களுக்கு வெண்ணெய் நல்லா கரெக்டாக கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக மிக்சியில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பட்டர் மில்க் தனியாக, பட்டர் தனியாக இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் தனித்தனியாக எடுக்கிறேன். இந்த தண்ணி தனியாக பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது எல்லாமே பட்டர் எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கோங்க, ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்க போகிறோம். ஸோ இது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருங்க. வெண்ணெய் எல்லாம் ஒரே பக்கமாக எடுத்து வந்தீங்கன்னா அது தனியாக வந்துடும், கையில் ஒட்டாதது. ஸோ பாருங்கள் நல்லா தனியாக பால் மாதிரி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் வாட்டர்ஸ் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பால் மாதிரி அமைக்கி விட்டிங்கன்னா தான் அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் உங்களுக்கு வெளியே வந்துடும். இதை நம்ம இன்னொரு பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம இன்னொரு வாஷ் வாட்டர் இது பண்ணிடலாம், வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம் நம்ம. அதுவும் ஐஸ் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அமுத்துறீங்களோ அவ்வளோக்கு தண்ணி இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் நீங்கள் வெண்ணெய் இப்படியே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தனித்தனியாக வந்துடுச்சு.
இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற பட்டர் எல்லாம் நான் எடுத்துடுறேன். பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதுவும் அதோடு சேர்த்துடுறேன் நான். இப்போ பாருங்கள் இதில் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து திருப்பியும் ஒரு வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ இது நம்ம அடிகனமான பாத்திரத்தில் நம்ம நெய் உருக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி அதே மாதிரி இதுலேயும் நம்ம பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீட்டிலே இதே மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கலாம். நான் நெய் வந்து கடையில் அவ்வளோவா வாங்க மாட்டேன், நான் வீட்டிலே செஞ்சுப்பேன். எப்போயாவது எனக்கு நெய் வீட்டில் செஞ்ச நெய் காலி ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் நான் கடையில் வாங்குவேன். இந்த நெய் வந்து வீடே மணக்கும். நமக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணாவே அவ்வளோ சமையல்லாம் வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. இந்த பவுலில் எடுத்து நான் மாற்றிக்க போகிறேன். இப்போ எக்ஸ்ட்ராஸ் இருக்க கையிலலாம் ஒட்டிகிட்ருக்கு, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போது இந்த பாத்திரத்தில் அடிகனமான பாத்திரத்தில் நான் வச்சுட்டு நான் உருக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து இதில் எல்லா வெண்ணெயும் இதில் வந்து வச்சாச்சு. இப்போது நம்ம பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் நான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அது உருகிற வரைக்கும், வெண்ணெய் உருகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக உருகிடும். பாருங்கள் எவ்வளோ பெரிய பால் மாதிரி இருக்குது. ஸோ இது நல்லா உருகட்டும். இது உருகிறதுக்காக நான் கொஞ்சம் உடச்சி விட போகிறேன் அந்த பவுலை. இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் இந்த பாலை உடச்சி விட்டுறேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு உருகி வரும். நல்லா பெரிய பந்து மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே உருகணும். 2 நிமிஷம் வந்து நல்லா உருகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ முக்கால்வாசி எல்லாமே உருகிடுச்சு ஓரளவுக்கு. இன்னும் கொஞ்சம் தான் எனக்கு உருகணும். ஸோ உருகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் உருகியாச்சு. உருகி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். அது உருகினோடனே வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் பாதி உருகி இந்த ஸ்டேஜ் அந்த நுரெல்லாம் போய் எனக்கு நுரை ஃபஸ்ட்டு மேலே வரும். நுரெல்லாம் போய் இந்த மாதிரி கீழே கொஞ்சம் லைட் கலரில் மாறும், கோல்டன் கலரில் மாறும். ஸோ இந்த மாதிரி கை விடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதுவுமே அடி பிடிக்காது. எந்த ஒரு பொருள் செஞ்சாலுமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாமே. ஸோ பாருங்கள் இந்த கீழே இருக்க கசடெல்லாம் பாருங்கள் வந்துருச்சு, தனித்தனியாக வருது பாருங்கள். நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அந்த நுரெல்லாம் அடங்கின பிறகு கண்ணாடி மாதிரி வந்தால் தான் நெய்யோட பதம் கரெக்டாக வரும் உங்களுக்கு. கடையில் வாங்குகிறோம் மணலான நெய், அது நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் தனித்தனியாக வருது பாருங்கள். தனித்தனியாக கீழே கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். அது தனியாக பிரிஞ்சு வந்துடும். இன்னும் கொஞ்ச நேரம் அது கொதிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் போல் அது கொதிச்சுட்டு இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும். பாருங்கள் நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் ஒதுக்கி விடுங்க. அந்த நுரை கூடி வரும். அப்போல்லாம் அதை ஒதுக்கி விட்டுட்டே இருங்க. இந்த பாருங்கள் தனித்தனியாக மேலே வருது பாருங்கள். நல்லா பாருங்கள் கிட்ட பாருங்கள். அதை தனியாக தண்ணி கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. நெய் உருகி வந்துட்டுருக்கு. இன்னும் அந்த வாசனை வரல நமக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போனால் தான் வாசனை உங்களுக்கு வரும். நீங்கள் இதில் முருங்கைக்கீரை கூட லாஸ்ட்டில் வந்து முருங்கைக்கீரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் முருங்கைக்கீரை ஆட் பண்ணலை. கருவேப்பிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் ஆட் பண்ணலை, அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்படியும் செய்யலாம். இன்னும் முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா இன்னும் வாசனை தூக்கி விடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இது ஒரு 10 நிமிஷம் போல் அடங்கட்டும். சூடு ஆறின பிறகு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்.
இது சூடு ஆறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பவுலில், கண்ணாடி பவுலில் மாற்றுறதாலும் சரி, பிளாஸ்டிக் பவுலில் மாற்றுறதாலும் சரி, சில்வர் பாக்ஸில் மாற்றுறதாலும் சரி, நீங்கள் வந்து சூடு ஆறின பிறகு வடிகட்டிக்கோங்க. பாருங்கள், தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், மேலே இருக்க கசடு மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள். அது ஒரு 5 நிமிஷம் ஆகும் அடங்கிறதுக்கு. அது அடங்கி வரட்டும். இன்னும் இந்த சூடாகவே இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. எனக்கு லைட்டாக வெது வெதுப்பாக இருக்குது. இப்போ நான் இந்த வடிகட்டியில் வடிகட்டிக்க போகிறேன். ஒரு பவுலில் நெய் தனியாக பிரித்து எடுத்துடுறேன். இப்போது அந்த கசடு எல்லாம் தனியாக மேலே தங்கிடும் அந்த வடிகட்டியில். பாருங்கள், ஒரு பவுல் ஃபுல்லாக எனக்கு வந்திருக்கு. 250 ml வந்து எனக்கு வீட்டிலே நெய் காய்ச்சி எடுத்திருக்கேன் நான். இது 1/4 லிட்டர் நெய் வந்து நான் வீட்டிலே காய்ச்சி எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறதுறேன். இதே மாதிரி தான் நான் மாதம் மாதம் நான் காய்ச்சி எடுத்துப்பேன் வீட்லேயே. சுத்தமான நெய், மணலான நெய் வீட்டிலே நம்ம செய்கிறது எப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், ஒரு பவுலில் நான் மாற்றிட்டேன். இதை உங்களுக்கு எந்த ஒரு பாத்திரத்தில் வேணுமோ கண்டெய்னரில் நீங்கள் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு சில்வர் பாக்ஸில் நான் மாற்றிட போகிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகான நெய் வந்து, வாசமான நெய் வந்து உங்களுக்கு வீட்டிலே செஞ்சாச்சு. நம்ம ஈஸியான முறையில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் இதுக்காக டைம் ஒதுக்கி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வீட்டிலே சூப்பரான சுத்தமான நெய் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நான் ஒரு சில்வர் பாக்ஸில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். பாருங்கள், எனக்கு 250 ml வந்து கரெக்டாக வந்திருக்கு. இது 250 ml பாக்ஸ் தான். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். பாருங்கள், இதை போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஆறுனோன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் அடுத்த நாள் திறந்து பார்க்கும்போது உங்களுக்கு மணலாக வரும் நெய். அந்த கடையில் காமிக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.